அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 9/8/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி மறுநாள் காலையில் 3:14 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சஷ்டி திதி இருக்குது. இன்றைக்கி அஸ்த நட்சத்திரம் மறுநாள் காலையில் 2:44 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க யோகம் அமிர்த யோகமாக இருக்கனால எந்த பாதிப்பும் கிடையாது. மறுநாள் காலையில் சித்த யோகம் ஆரம்பிக்குது. இன்றைக்கி பஞ்சமி திதி நாகப்பஞ்சமி, அதே மாதிரி சுப முகூர்த்த நாளாக இருக்குது. இன்றைக்கி சுப காரியங்களை செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது. சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:55க்கும் சூரியன் மறைவு மாலை 6:32க்கும் இருக்குது. ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் 10:30 12 மணி வரை இருக்குது. துர்க்கைக்கோ பைரவருக்கும் விளக்கு போடுறது நல்லது. யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் 3 மணிலேருந்து 4:30 வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 7:30 9 மணி வரை இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் 12:15 முதல் 1:45 வரை இருக்குது. மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் 1:45 முதல் 2:45 வரை இருக்குது. மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை இருக்குது. இப்போது அஸ்த நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், இன்றைக்கி நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது. சீமந்தம் செய்யலாம், பெயர் சூட்டு விழா நடத்தலாம், சாமி கும்பிட்றதுக்கு உகந்த நாளாக இருக்குது. திருமணம் செய்யலாம். ஆனால் சிலர் பிராமின்ஸ் ஆடி மாதத்தில் திருமணம் செய்வாங்க, மற்றவங்க செய்கிறது இல்லை. குடமுழுக்கு செய்யலாம், கிணறு வெட்டுறதுக்கு, புது வீடு புக, உயர் பதவியில் உள்ளவங்கள போய் பார்க்குறதுக்கு, மாத்திரை சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு, மஞ்சள் நீரிட்டு விழா, இந்த மாதிரி சில நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. இப்போ பஞ்சமி திதி நல்ல திதி. அதே மாதிரி அந்த திதியில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா சாமிகிட்ட வேண்டிக்கிறது, திருமணம், வீட்டில் சாமி அறை அமைக்கிறது, அதே மாதிரி உடல் வலிமை தரும் செயல்களை செய்யறதுக்கு உகந்த திதியாக இருக்குது. இந்த நாள் நல்ல ஒரு சாதகமான நாளும் நட்சத்திரமும் திதியும் இருக்குது. கிரகநிலைகளில் பெரிய மாற்றம் கிடையாது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு நிதானம், ரிஷப் ராசிக்கு உயர்வு, மிதுன ராசிக்கு ஆதரவு, கடக ராசிக்கு பந்தயம், சிம்ம ராசிக்கு சந்தோஷம், கன்னி ராசிக்கு ஆதாயம், துலாம் ராசிக்கு நோய், விருச்சிக ராசிக்கு இன்பம், தனுசு ராசிக்கு நன்மை, மகர ராசிக்கு சோர்வு, கும்ப ராசிக்கு ஆராய்ச்சி, மீன ராசிக்கு விரோதம் இருக்குது. ஸோ இந்த இதில் கொஞ்சம் முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம நாள் முழுக்க சாதகமாக தான் இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கலவையான சந்தோஷமான நாளாக தான் இருக்குது. ரொம்ப பெருசாக எதிர்க்க வேணாம். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சுப செய்திகள் கிடைக்கும். அதே மாதிரி மன மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக தான் இருக்குது. பசங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. உத்தியோகத்தில் நாள் சுமூகமாக போகிற மாதிரி இருக்கும். தொழிலில் இருந்த போட்டிகள் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எடுக்கிற புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்கள் சுமூகமாக நடக்கும். விருந்தினர் வருகையால் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிற நாளும் இருக்குது, செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது. பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட கடினமான உழைப்பு உங்களோட பணியில் தேவைப்படும். அதனால் வளர்ச்சி தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு பெரிய அளவில் பிரச்சனை இல்லாமல் போகக்கூடிய நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட உணர்வுகளை துணைக்கிட்ட பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியான மனநிலையில் அவங்க கூட இன்றைக்கி இருக்கிறது நல்லது. புரிதலை ஏற்படுத்துறதுக்கு இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது சாதகமான பலனை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது, செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். கடன் வாங்காமல் சேமிக்கிறதுக்கு முடியலனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு ஆரோக்கிய பாதிப்பும் கிடையாது. ஓய்வெடுத்தாலே போதுமானதாக இருக்கும். ஆக மொத்தம் இன்றைக்கி மேஷ ராசிக்கு நல்லதும் கெட்டதும் பெருசாக இல்லை, சுமாரான ஒரு நாளாக இருக்குது. நாள் முழுக்க அமைதியாக இருந்தீங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கும்.
இன்றைக்கி பெரிய பெரிய முயற்சிகளும் கொஞ்சம் கடின முயற்சிகளும் தேவைப்படுமே தவிர எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் நாள் போகும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான். தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. கூட பிறந்தவங்க கூட கருத்து வேறுபாடு ஏற்பட வேண்டிய அமைப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தவங்க கிட்ட பேசும்போது எந்த ஒரு நெகட்டிவாக பேசாமல் இருக்கிறது நல்லது. வார்த்தைகளை பார்த்து பேசுகிறது நல்லது. இன்றைக்கி எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம். வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை நீங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள் மூலிமா ஒரு சிலருக்கு உதவி கிடைக்கும். இன்றைக்கி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பெருசளவில் திருப்தி இல்லாத இருக்கிற மாதிரி இருக்குது. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களோட வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்க்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது. தவறுகள் ஏற்பட்டதுன்னா பேர் கெட்டு போகிற மாதிரி இருக்குது. கவனம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட பதட்டமான மனநிலை காரணமாக துணைக்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல புரிதலை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி சில காரியங்கள் செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் எழாமல் பார்த்துக்க முடியும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது, ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொண்டு நடவடிக்கை, அதாவது தானம் பண்ணுறது மூலிமா கொஞ்சம் நல்ல ஒரு நாளை அர்த்தமுள்ள விதமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. அதனால் பாதுகாக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்லேயும் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போனீங்கன்னா நல்ல பலன் இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி தேவையில்லாத அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது. பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்களோட கருத்து வேறுபாடுகள் தோன்ற மாதிரி இருக்குது. எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுறது நல்லது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் மந்தமான நாளாக தான் இருக்கும். சவால்கள் நிறைஞ்சு காணப்படுற மாதிரி இருக்குது. உங்களோட உணர்வுகள், அதாவது கோபம், அவசரம், இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி மனசில் எந்த ஒரு குழப்பத்தையும் வச்சுக்காமல் தெளிவாக இருக்க வேண்டியது இன்றைக்கி கட்டாயமாக அவசியமாக தேவைப்படுது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. சொன்ன நேரத்துக்கு வேலையில் முடிக்க கஷ்டமாக இருக்கும். வேலைகளை கையாளுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை இன்றைக்கி திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். குறிப்பாக தவறுகள் நேராமல் பார்த்துக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட கொஞ்சம் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதை தள்ளி வச்சுட்டு நேர்மறையான எண்ணங்கள் கொண்டு துணைக்கூட இன்றைக்கி புரிதலை ஏற்படுத்துறது அவசியமாக இருக்கும். அப்போ தான் உறவில் நல்ல ஒரு அமைதியும் திருப்தியும் இருக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சேமிக்கிறதுக்கும் அதே மாதிரி வரவுக்கும் வாய்ப்பு இன்றைக்கி குறைவாக தான் இருக்குது. பண விஷயத்தில் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான பலன் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. வயிற்று வலியால் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. நேரத்துக்கு சாப்பிட்றதும் அதிக அளவில் தண்ணீர் குடிக்கிறதும் நல்லது. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. பார்த்து நிதானமாக இந்த நாளை கொண்டு போக வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. அமைதியாக நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாளாக இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா திறமைகள் பாராட்டப்படக்கூடிய நாளாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருந்த மாற்று கருத்துக்கள் நீங்கி சந்தோஷமாக நாளை கொண்டு போகிற மாதிரி இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் இன்றைக்கி சாதகமான பலன் கிடைக்கும். பணவரவு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். பொன்பொருள் சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட இலக்குகளில் வெற்றிகள் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட நேர்மையான முயற்சி மூலிமா உங்கள்கிட்ட மறைஞ்சிருக்கிற திறமைகளை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு முக்கியமான செயலையும் முக்கியமான முடிவுகளையும் நீங்கள் எடுக்கலாம்.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் உங்களோட செயல்திறனும் திறமையும் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட தொடர் கடின முயற்சி பார்த்திங்கன்னா உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். சாதகமான ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி புரிதல் இருக்கும். அதே மாதிரி திருப்தியான மனநிலையை ஏற்படுத்திக்கிறதுக்கு மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போனீங்கன்னா சந்தோஷமான இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இன்றைக்கி நல்லாவே இருக்குது. இன்றைக்கி ஆடம்பர பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்தலாம். முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தில் வாங்கிறது பெரிய அளவில் சேமிப்பாக இருக்கும். அதை பண்ணுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட சிறந்த ஆற்றல் இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி பொன்னான ஒரு நாளாக இருக்குது. பொன்பொருள் சேர்கிற நாளாக இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஜாலியாக நாளை எல்லா விஷயத்துலையும் அனுபவித்து கொண்டு போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும். கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுலேயும் கிடையாது. எல்லா விஷயமும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் மன உறுதியோட உங்களோட நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ தான் வெற்றிகள் கிடைக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கூட இருக்கிறவங்கள, உறவினர்களை, வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில் எதிரிகளாக இருந்தவங்க தொல்லைகள் ஓரளவுக்கு குறையிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி பெரிய சாதகமான பலன் கிடையாது. இன்றைக்கி உங்களோட அன்றாட செயல்களில் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே மாதிரி அடுத்தவங்ககிட்ட பேசும்போது கவனமாக பார்த்து யோசித்து பேச வேண்டியது நல்லது. இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கூட வேலை செய்கிறவங்கள கையாளுறது கொஞ்சம் கஷ்டம். பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. இன்றைக்கி தனக்கூட நட்பான அணுகுமுறை இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எதிர்மறையான எண்ணங்களை வெளிப்படுத்தாமல் அன்பாக அவங்க கூட இன்றைக்கி ஜாலியாக இருக்க வேண்டியது உங்களோட செயலாக இருக்கணும். அப்போ தான் நாள் அமைதியாக போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது, செலவு இருக்கிற மாதிரி இருக்குது. நெருங்கிய ஒருவருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு செய்கிற மாதிரி இருக்குது. பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கண்ணெரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதுக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது. இல்லைனா சிகிச்சை எடுத்துக்கிறதும் நல்லதாக இருக்கும். ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. சாதகமான பலன் நிறைய இருக்குது. இந்த நாளை கொஞ்சம் உங்களோட விருப்பப்படி கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. குறிப்பாக பொறுமையாக நிதானமாக இருந்தால் இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட நல்ல ஒரு ஆதரவும் பெற மாதிரி இருக்குது. கூட்டாளிகளோட ஒத்துழைப்பால் முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். பெரிய மனிதர்களோட ஆதரவு கிடைக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் நாள் முழுக்க பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். யதார்த்தமான அணுகுமுறை, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காமல் போகிற போக்கில் கொண்டு போகிறது நல்லது. கூட பிறந்தவங்களால் கொஞ்சம் தொல்லையும் பிரச்சனையும் ஏற்படுற மாதிரி இருக்குது. அவங்கள இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கடினமாக உழைத்தால்தான் இன்றைக்கி உங்களோட உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா பாதிப்பு இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து அமைதியாக பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. அமைதியை இழக்காமல் இன்றைக்கி பார்த்துக்க வேண்டியது அவசியம். உறவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்றைக்கி நடந்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது. இருந்தாலும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவும் செய்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் செலவுகளை கண்காணிக்கிறதோ கட்டுப்படுத்துகிறதோ சேமிக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும். கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்குது. மற்றபடி பாதிப்பு எதுவும் கிடையாது. ஓய்வு எடுக்கிறதோ நல்ல ஒரு
தூங்குறதோ நல்ல ஒரு பலனை அளிக்கிற மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை முழுக்க உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அமையும். எந்த பாதிப்பும் இல்லாமல் போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுறது நல்லது. வாகனங்களால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. கவனம். வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உறவினர்கள் மூலிமா உதவியும் கிடைக்கும். பிரச்சனை ஆகாமல் பார்த்துக்க வேண்டியதும் நல்லது. வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும். இன்றைக்கி உங்களோட லட்சியங்களை அடைக்கிறதுக்கு நீங்கள் போராடி தான் சாதிக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் கவலையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்களோட புத்திசாலித்தனம் இன்றைக்கி தேவைப்பட வேண்டியது அவசியமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இலக்குகளை அடையிறதுல நீங்கள் உறுதியாக செயல்பட வேண்டியது அவசியம். நீங்கள் கவலையாக இருந்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தட்டி போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிக பணிகள் இருக்கிற மாதிரி இருக்குது. சோர்ந்து போகிற மாதிரி இருக்குது. உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ தான் அதுக்குரிய பலன் கிடைக்கும். பிரச்சனை எதுவும் இல்லாமல் போகும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொணக்கூட உணர்ச்சிபூர்வமாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கோபதாபங்களை காட்டாமல் அவங்கக்கிட்ட நாள் முழுக்க கேஷுவலாக ஜாலியாக கொண்டு போக வேண்டியது நல்லது. பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது நல்லது. இன்றைக்கி பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது, செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்காக அதிகமான சிக்கன நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக பாதிப்பு எதுவும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம். காரமான உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கலவையான ஒரு நாளாக இருக்குது. பிரச்சனை இல்லாத ஒரு நாள் தான். பொறுமையாக கொண்டு போக வேண்டியது அவசியம். நிறுத்தி நிதானமாக உங்களோட செயல்களை செய்கிறது அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி வியாபாரம் சிறப்பாக இருக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குகிற முயற்சிகளில் வெற்றி தர மாதிரி இருக்குது. குடும்பத்தில் பெற்றோரோட அன்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பசங்க பெருமைப்படும்படி நடந்துக்குவாங்க. உத்தியோகத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். வங்கியில் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் கடினமான முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களோட முயற்சிகளை நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். உங்கள்கிட்ட தன்னம்பிக்கை இருக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட நண்பர்கள்கிட்டேயும் உறவினர்கள்கிட்டேயும் நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை செய்யும் போது உங்கள் திறமையாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களோட வேலைகளுக்கு அங்கீகாரமும் மதிப்பும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் உங்களோட திறமைகளை செயல்திறனை திட்டமிட்டு செஞ்சு உங்களோட வேலைகளை திருப்தி அடைகிற மாதிரி சந்தோஷம் அடைகிற மாதிரி இருக்கும். கவலை இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட இன்றைக்கி நேர்மையாகவும் நேரடியாகவும் நடந்துக்கிறனால உறவில் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இனிமையான தருணங்களை இன்றைக்கி நாளில் அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது. அதே மாதிரி வங்கி இருப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் முயற்சி செய்கிறது நல்லது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை காரணமாக துடிப்பும் ஆற்றலும் நல்லாவே இருக்குது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது. சோர்வு இல்லாமல் தன்னம்பிக்கையோட நாளை கொண்டு போவீங்க. ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். எந்த கவலையும் வேண்டாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நல்லாவே இருக்கும். தொழில் சம்பந்தமாக ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் அமையும். புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி பசங்களோட தேவைகள் நிறைவேறும். சுப காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட விருப்பமான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் விரும்பிய சில காரியங்களை செய்யறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி உங்களோட இலக்குகளை குறைவான முயற்சியிலேயே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது.
புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சுமூகமான பலன்கள் கிடைக்கும். கடினமான வேலைகளை கூட ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரைவாக செஞ்சு முடித்து நல்ல ஒரு பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் உறுதுணையாக அமையும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்குது. மகிழ்ச்சியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இனிமையான தருணங்கள் நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும். காலையிலேருந்து இரவு வரைக்கும் இது உங்களோட நாள். எல்லா விஷயத்துலேயும் சந்தோஷம் இருக்கும். குறிப்பாக வீட்டில் சமைக்கிறது, சாப்பிட்றது, ஜாலியாக இருக்கிறது, எல்லா விஷயத்துலேயும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. குடும்பத்தில் இன்றைக்கி அது செலவு செய்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு தேவையான அவசியமான பொருட்கள் வாங்குகிற மாதிரி இருக்குது. அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற சிறப்பான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இன்றைக்கி ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்குது. சாதகமான பலன்கள் தேடி வரும். மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எதிர்காலத்துக்கு உண்டான சில முதலீடுகளோ முடிவுகளையோ எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. கூட இருக்கிறவங்க கூட இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துலையும் தேவையில்லாத இடமாற்றத்தால் மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது. நண்பர்கள் மூலிமா ஒரு சில எதிர்பார்த்த உதவிகள் ஏமாற்றத்தை பண்ணும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி வரவு கொஞ்சம் இருக்குது. பண கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு பார்க்குறது நல்லது. ஆனால் இன்றைக்கி முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்காது. நீங்களே உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் உங்கள்கிட்ட வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எது நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறது நல்லது. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நாளை சாதகமாக கொண்டு போகிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை செய்கிறது நல்லது. முடிஞ்ச மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் திருப்தி இல்லாத ஒரு மனநிலை இருக்குது. உங்கள் மேலதிகாரிகளுக்கு கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. ஓய்வு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற குழப்பமான உணவுகளை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறது துணைக்கூட இன்றைக்கி நல்லதாக இருக்கும். பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் பண விஷயமான விஷயத்தில் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. கவலை தர மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் மகர ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சாதகமான பலன் இல்லைனாலும் பெரிய அளவில் பாதகமாக ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்துலையும் விட்டு கொடுத்து போகிறது, அனுசரித்து போகிறது, அமைதியாக போகிறது சாதகமான பலன் தரும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி குழப்பமான மனநிலை உங்கள்கிட்ட இருக்குது. வீண் பேச்சுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் சோம்பலாக இருக்கிற மாதிரி இருக்குது. சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி யார்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது. பயணங்களை வெளியூர் பயணங்களோ தூர பயணங்களையோ தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி அதிக அளவில் முன்னேற்றமான நாளாக இல்லை. உங்களோட மனக்குழப்பம் உங்களோட வளர்ச்சியை தடை செய்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு நெகட்டிவாக ஆகிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பதட்டத்தையும் உங்களோட மனக்குழப்பத்தையும் குறைக்கிறதுக்கு கோயிலில் போய் ராகு காலத்தில் 1 மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க. வேலையில் பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி திருப்தியாக இல்லை. அதிக வேலை காரணமாக பணிகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்க முடியாது. தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏற்படுற மாதிரி, தவறுகளும் ஏற்படுற மாதிரி இருக்குது. கவனமாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி வாக்குவாதத்தில் ஈடுபடுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உங்களோட நட்பான அணுகுமுறை தேவைப்படுது. அவங்கள நீங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது அவசியம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பொறுப்புகள் அதிகமாக இருக்குது, செலவுகள் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் திண்டாட வேண்டியதாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது. கடன் வாங்காமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு
சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளியில் சாப்பிடும்போது என்ன சாப்பிட்றோன்னு பார்த்து சாப்பிட்றது நல்லது. ஆக மொத்தம் கும்பராசிக்கு கொஞ்சம் குழப்பமான ஒரு நாளாக இருக்குது. உங்கள்கிட்ட இந்த பதட்டத்தை குறைக்க வேண்டியது அவசியம், குழப்பத்தை குறைக்க வேண்டியது அவசியம். தியானம் செய்கிறது உங்களுக்கு அமைதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. அடுத்த ராசி கடைசி ராசினா மீனராசி. ஒரு அமோகமான ஒரு நாளாக தான் இருக்குது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்குது. வேலை செய்கிற இடத்துல நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைகூடுற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி பல விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். உங்கள் கிட்ட நம்பிக்கை நிறைஞ்சு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கடின உழைப்புக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை தர மாதிரி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி திருப்தியான சூழல் இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களோட கடினமான உழைப்பு மூலிமா நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நல்ல மதிப்பையும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான முன்னோட்டத்துக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பை எதையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களை துணைக்கூட உற்சாகமாக நடந்துக்கிற மாதிரி இருக்கும். நல்ல புரிதலை பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஜாலியாக இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற நாள். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட பண தேவைகளை ஈஸியாக பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. சேமிப்பு அதிக அளவில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செலவுகள் இருந்தாலும் பரவாயில்ல, சேமிப்பு அதிகமாக ஆகும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாள் முழுக்க இனிமையாகவே போகும். ஆக மொத்தம் மீன ராசிக்கு இன்றைக்கி ஒரு முன்னேற்றமான ஒரு நாள். நல்ல ஒரு சாதகமான பலன்கள், வெற்றியான நாளாக தான் இன்றைக்கி போகும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பாருங்கள். அப்போ தான் வீடியோஸை தவற விடாமல் ரெகுலராக பார்க்குற மாதிரி இருக்கும். பாதி பேருக்கு மேலே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு புதுசாக சில விஷயங்கள் செய்கிறதுக்கு விருப்பமாக இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் 3 நிமிட இலவச ஜோதிட ஆலோசனை இருக்குது. அதில் பயன்படணுன்னா ஒன்று வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறது நல்லது. நன்றி, வணக்கம்.